வாதம் பித்தத்தால் வர நோய்கள், இதை வாத பித்தத்தை அதிகமாக்க விடாது. இப்போ உடம்புல வாதம் பித்தத்தால் ஏற்படுற நோய்கள் அனைத்தையுமே போக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குற்றங்கள் சொல்லப்படுற வாத பித்த கபம் மூணுத்தையுமே சமமா செய்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கற்பூரத்துக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு உள்ள எல்லா நோய்களையும் போக்கக்கூடிய எல்லா மருந்துகளையும் இந்த பச்சை கற்பூரம் சேர்க்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ சிறந்த இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம ஒரு மருந்தா பார்க்காம உணவா பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம செய்யற ஸ்வீட்லயோ சரி பானகத்திலயோ சரி இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம சேர்த்து சமைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இதோட முழு பயனும் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கிடைச்சிரும். ஸோ நமக்கு அதாவது முக்கூற்றத்தில் அதாவது வாத பித்தம் கபம் எது கூட இருந்தாலும் சரி அதை வந்து கரெக்டாக சமநிலை பண்ணி கொடுத்துரும். ஸோ எந்த பொருளுமே நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணது வந்து இந்த நம்ம உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி அதை மருந்தாக பார்க்காம உணவுப் பொருளாகவே பார்த்து உணவில் எப்பப்போ சேர்க்கணுமோ அப்பப்போ சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயங்கள் பெருசாகாமல் இருக்கிற நோயும் குணமாகும் போது நம்ம உணவு வந்து நம்ம ருசியாகவும் ஆக்கும். ஏன்னா